கொடுமைப்படுத்துறாங்க, இந்த அளவுக்கு தவறான வழியில இது பண்றாங்க. சிஸ்டம் வச்சுக்கோங்க. ஒரு தவறான கொள்கைகளை, தவறான ஒரு 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 விஷயத்தை கையில எடுத்திருக்கும் போது இன்னைக்கு அந்த சிஸ்டத்தையே கூட கைவிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம பேசணுமே, சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு அந்த பயம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு சின்ன திருநங்கை, எனக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியாது. இப்போ ரவுடி பசங்களா நாளைக்கு என்னை அடிச்சு போடுறாங்களோ இல்லை வைக்கிறாங்களோ அப்படின்னா நான் யார் உதவியை தேடுவேன் சொல்லுங்க? என்னோட அம்மா அப்பா பின்னாடி நிற்பாங்களா? இப்போ மந்திரமா இருக்காங்க, இவங்க ஒரு ஆள் வந்தா போதுமா? இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே, இந்த சமூகத்தையுமே கட்டி போட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று பணம், குடுக்கல் வாங்கல். ரெண்டாவது என்னன்னா ரவுடிசம். மூணாவது என்ன அப்படின்னா ஆட்கள் பலம். இந்த ஆட்கள் இந்த மூத்த திருநங்கைகளை நம்புறதுக்கு முழு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் தொழிலையும் பிச்சை எடுப்பதிலையும் திருட்டு விஷயங்களிலையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆள் பலத்தை காமிச்சு இந்த அரசையும் சரி இங்க உள்ள சமூக மக்களையும் சரி திசை திருப்புறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. இதுதான் விஷயம் நான் சொல்றேன். அதே போல் சார் நீங்கள் கேட்டிருந்தீங்க, கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அவ்வளோ பேரில் எத்தனை பேர் இளம் திருநங்கைகளை நீங்கள்லாம் பார்த்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதில் வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு 45, 48, அந்த 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அந்த 45 வயசில் இருக்கிறவங்க போய் பாலியல் தொழிலில் நிற்க முடியுமா? அங்கே பாதிப்பு யாருக்கு? இளம் திருநங்கைகளை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்களோட லைஃபு, எங்களோட வாழ்க்கையெல்லாம் இவங்கக்கிட்ட முடிஞ்சு போச்சு. திருப்பி நாங்கள் பழையபடி வர முடியாது. அட்லீஸ்ட் இனி வரும் இளம் திருநங்கைகளை இவங்கக்கிட்டேருந்து மீட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அதே போல் பாருங்கள், நான் கேட்ட கேள்வி 21 நாய்க்குகளை தான் நான் கேட்டேன். அந்த நாய்க்குனாக்கா தலைவி, அந்த 21 தலைவிகளை தான் நாங்கள் இதை பற்றின ஒரு பேச்சு நாங்கள் பேசினோம். ஆனால் அந்த 21 பேரில் ரஜினின்றவங்க அவங்க மட்டும் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா அந்த ரஜினின்றவங்க தான் சட்டத்துக்கு விரோதமான சில செயல்கள் அனைத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்கக்கிட்ட தான் ரவுடிஸ் அதிகம், பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களே ஒரு காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பூ வித்துட்டு இருந்தாங்க, இளநீர் வித்துட்டு, அவங்களே நிறைய யூடியூப் சேனலெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் பார்த்தது. ஆனால் இப்போ இந்த நாயக்குன்ற ஒரு சிஸ்டமுக்கு ஒவ்வொரு தலைவிகளும் 21 பேரில் ஒவ்வொருத்தருமே 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 லட்ச ரூபாய் இவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? திருநங்கைகள் எல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸா? இல்லை 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ண போகிறீங்க? எதுக்காக ஒருத்தர் 20? அப்போ எங்களோட இளம் திருநங்கைகளை வச்சு எங்களோட வருமானத்தை இவங்க அட்டைப்பூச்சி போல் உரியிறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜமாத்து நாங்கள் வேண்டான்னு சொல்ல, ஜமாத்தோட சிஸ்டம் வேண்டாம், இந்த நாய்க்கு வேண்டாம், தலைவிகள் வேண்டாம் தான் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த நாய்க்கு தலைவினால் ₹1 புரோஜனம் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, ஏன் கஷ்டத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோன்னா அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போங்களேன். ஏன் அதுக்காக இவ்வளோ போராடுறீங்க? எதுக்காக அது சிஸ்டம் இருக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த தலைவிகள் இளம் திருநங்கைகள் எல்லாம் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சேவைகள்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா அப்போ அமைப்புகள் என்ன பண்ணுது? கவர்மெண்ட்டை சார்ந்த அமைப்புகள் என்ன பண்ணுது? சும்மா இருக்குதா? கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வருதுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இந்த நாயக்குக்கிட்டேயோ தலைவிகள்கிட்டயோ வரலைங்க, ஸ்ட்ரெயிட்டாக அமைப்புகள் கிட்ட தான் வருது. அமைப்புகள் மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது நடுவில் இவங்க ஒரு தலைவின்ற ஒரு கும்பல் பூந்து எங்களோட கஷ்டத்தையும் எங்களுடைய உழைப்பையும் தவறான வழியில் யூஸ் பண்ணி எங்கள் பணத்தெல்லாம் இவங்க அபகரிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்கள், ரோட்டில் நின்று உடம்பை விற்று சம்பாதிக்கிற எங்கள் மேலே கூட எல்லாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள். யார் மேலேயுமே ஒரு நகையோ நட்டோ கிடையாது. ஆனால் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் நகை நட்டை பாருங்கள். இந்த வயசில் இவங்க பாலியல் தொழிலுக்கு போயிருப்பாங்களா, இல்லை யாசகம் கேட்க போயிருப்பாங்களா, எங்கே போயிருப்பாங்க? இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே பாருங்கள். இதெல்லாம் சிம்பிளாக ஒன்று ஒன்று காட்டுறோம். இது போல் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று ஒன்று எடுத்து காட்டுமா? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ரோட்டில் நிற்கிற எங்கள் மேலே கூட கிடையாதுங்களேங்க. பாருங்கள், இளம் திருநங்கை மேலே கூட கிடையாது. அப்போ இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் நிறுத்தி காட்டு. சரிங்களா? இதுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் இந்த கல்நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க. நல்லா ஒன்று கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. 21 தலைவிகள், 21 கல்நாயக்கு. கல்நாயக்குனாக்கா அடுத்த போஸ்டிங்கில் வரக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்து அவங்க. இதில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
இவங்கள வந்து யார் இந்த தலைவியை முதல்ல யார் தேர்ந்து எடுத்தது சொல்லுங்க. அப்போ இவங்களே ஒரு 42 பேர் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க குட்டிங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒருத்தர்னா கூட அது ஒரு 42 ஒரு 100 பேர் ஆயிட்டாங்க. மந்த்ரா ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இந்த 100 பேர் வந்தாங்க நிற்பாங்க. இது வந்து ரொட்டீனாக வந்து எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். அப்போது எல்லாருக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயம். இப்போ என்னை அடிச்சிட்டாங்க நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த 100 பேர் வந்தாங்க நிற்பாங்க. இந்த 100 பேரோட பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமாகவோ ஒரு இதுவாகவோ இருக்காது. கை தட்டுறது, துணியெல்லாம் தூக்குறது, அங்கே அசிங்கமாக பேசுது. அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சில விஷயங்கள்லாம் யோசித்து அதை இது பண்ணி ஏதோ பேசி சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அப்போது எங்களுக்கான முடிவு தான் என்ன? எங்களோட வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருக்கு. இதுக்கு பதில் தான் என்ன? எந்த ஒரு தவறுக்குமே வந்து அவங்க ஒரு கும்பலை காட்டி அந்த தவறுகளெல்லாம் அழிச்சாங்கன்னா அப்போ நாங்கள் எப்படி தாங்க வெளியே வருது? நாங்கள் எப்படி தாங்க வாழுது? எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கு. நான் 18 வயசுலேருந்து இப்போ 45 வயசு வரைக்கும் நான் சம்பாரித்து இந்த ஜமாத்துக்கும் என் மூத்த திருநங்கைகளுக்கும் தாங்க கொடுத்தேன். எனக்கான வாழ்க்கையை நான் வாழல. இனிமேல் இப்போவே எனக்கு பிபி சுகர்லாம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. அப்போ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எங்கே போய் வாழ்கிறது? இதெல்லாம் உட்காந்து அதாவது வந்துங்க காலங்காலமாக வந்து ஜமாத்துன்றது இருக்குது. இது எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அதாவது ஜமாத்துன்றது வந்து நாங்கள் ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்தாக்கா அதுக்கு பேர் ஜமாத்து. இந்த நாயக்குங்க தலைவிகள்ன்றது இந்த சென்னையில் இப்போ தான் ஒரு 3.5 வருஷமாக உருவாயிருக்கு. அந்த 3.5 வருஷமாக கூட வந்து இந்த முன்னான்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ஒரு தலைவி ஒரு ஏரியாவுக்கு ஒரு தலைவிகளை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 4 கோடியே 80 லட்சம் சம்திங் ஏதோ வருது. அதை ஒரு 4 தலைவிகள் பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா 20 லட்ச ரூபா, அதை டபுளாக சம்பாதிக்கணும். அப்போ எப்படி சம்பாதிப்பாங்க? இந்த மாதிரி இளம் திருநங்கைகள்லாம் வச்சு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு மூலையில் தான் ஒரு திருநங்கை வந்து இரவு நேரத்தில் பாலியல் தொழிலுக்கு நிற்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு தெருக்கு 10 பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்க? யாரோடைய தைரியத்தில் இவங்க வந்து பப்ளிக்காக ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கள். அதுக்காக வந்து நான் திருநங்கைகளை வந்து நான் தப்பாக சொல்லலை, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நான் பாதிக்கிற மாதிரி பேசலை. ஸோ இது அனைத்துமே வந்து இந்த மூத்த திருநங்கைகள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அவங்க நினச்சா ஒரு இளம் திருநங்கைகள் இந்த 16 வயசு பசங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? அவங்க நினச்சி இவங்களை படிக்க வச்சுருக்கலாம் இல்லையா? இவங்களை குடும்பத்தோடு சேர்த்து இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வழிகள் காட்டியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக முதலாவது சர்ஜரியில் இட்டுன்னு போய் தள்ளுறாங்க? இவங்களுக்கு ஆப்ரேஷனை பண்ணி இவங்களுக்கு க்ரீம் எல்லாம் போட்டு இவங்கள ரோட்டில் நிறுத்தணும், இவங்க மூலயமா வர வருமானத்தை அவங்க பறிக்கணும். இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கே கண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் பிறந்து வாழ்ந்த திருநங்கைகள் ஒரு 200லேருந்து 300 பேர் தாங்க இருப்போம், அதிகபட்சம்லாம் கிடையாது. மிச்சம் அனைவரும் வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இந்த மாதிரியான ஊர்கள்லேருந்து இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக் மூலிமா வர வச்சு சென்னையில் இவங்க இந்த மாதிரி விபச்சாரத்தை அதிகரிச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் நைட்டில். நான் அது வேறு கணக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இப்போது வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எங்ககிட்டே இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் இந்த ஜமாத்தால் பாதித்து 5 பேர் வந்திருக்காங்க. இது போல் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே எங்களுக்கு தெரியல. சென்னையில் பாலியல் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நின்ன இடம் போக இன்றைக்கி வந்து தெருவுக்கு 10 பேர் நிற்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து இதுதான் வந்து ஜமாத்தோட சிஸ்டம் போல் இருக்குது. எனக்கு புரியல. அதாவது நான் வந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதமே வந்து நான் இந்த 21 தலைவிகள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதில் வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த முன்னான்ற ஒரு மாஃபியா கூட்டத்து தலைவி மேலே நான் முன்னா, பானு, அன்பு இவங்க 3 பேர் மேலே நான் சிஎஸ்ஆர் வாங்கியிருந்தேங்க. ஆனால் சிஎஸ்ஆர் கொடுத்ததோட அந்த கதை அப்படியே நிற்குது. அவங்கள விசாரணை கூட கூப்பிடல. ஏன்னா இவங்க சில அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை வச்சு அந்த கதையை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் டைரக்ஷன் எடுக்கலான்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் எடுத்தேன்.
அப்போ இந்த இவங்க அனைவருமே வந்து என்னை சந்தித்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போகலாம், உனக்கு என்ன கோரிக்கை, நீ ஏதாச்சும் சொல்ல வரேன்னா சொல்லு, நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தேன், ஒரு 13 கோரிக்கைகள் வச்சுருந்தேன். இதை பாருங்க, இதுதான் வந்து அந்த கோரிக்கை. அதாவது இளம் திருநங்கைகளை பற்றி ஒரு விஷயங்களும் வந்து பேசியிருந்தோம். அதெல்லாம் அவங்க நிறைவேற்றுறேன்னு சொன்னதுனால நான் அந்த கோர்ட் டைரக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்ட இந்த 6 மாத காலமாக அவங்க, அதாவது இப்போ இந்த பாப்பா வந்து என்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அம்மா இவ பொண்ணாக நாங்கள் வாழ்கிறோம். நாளைக்கு என்ன இவளுக்கு பிடிக்கல, இவ வந்து இன்னொரு அம்மா கிட்ட போகிறா, வேற ஒருத்தர்கிட்ட போகிறான்னா இவ வந்து 1,12,000 ரூபாய் எனக்கு தரணும், ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 1,12,000 ரூபாய் இவக்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் அவங்க கொடுப்பாங்க, இவ போகிற வீட்டிலேருந்து கொடுத்துட்டு அதை ஒரு 2 மாதத்தில் 2.5 லட்ச ரூபாவா அவங்களுக்கு தரணும். அப்போ இதில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த 21 பேருமே அப்படியே ஒரே திருநாங்க சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க வைப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடு, இங்கே நாளைக்கு இன்னொரு சண்டை வலிச்சு அங்கேருந்து துரத்தணும், அங்கேருந்து இன்னொரு வீடு, இப்படியே போனால் அவங்க ஒரு பெரிய ஒரு கடன் தொகையில் வந்து மாட்டிப்பாங்க. ஒரு கடன் தொகையில் மாட்டினா அவங்க எப்படி வெளியே வருவாங்க? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே லாக் பண்ணி காலத்துக்குமே வந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் அடிமைதானோ, கொத்தடிமையாக வச்சுருக்காங்கன்றத. இதை தான் நான் சொன்னேன். இந்த 1,12,000 ரூபாய் எதுக்காக கொடுக்கணும்? இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வரும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு இவங்க யாருன்னா பணம் கொடுத்தாங்களா? கிடையாது இல்லைங்களா? அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், எதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இதை வந்து நான் ஒரு கேள்வியாக வச்சுருந்தேன்.